ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் சீட்டா. நேற்று வந்து நம்ம சூப்பராக சண்டே ஸ்பெஷலாக வந்து நண்டுலாம் சாப்பிட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்டு சூப்பராக சண்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு காலிலேருந்து நாங்கள் வீட்லேயே தான் இருந்தோம். ஏன்னா இன்றைக்கி வந்து கௌதம்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டான் காலையில். சரி அவன் வந்த பிறகு நம்ம ஈவினிங் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நாங்கள் இங்கே என் ஃப்ரெண்டோட வீட்டு பக்கத்தில் வந்து லைக் தஞ்சாவூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய் இருக்கான். அதாவது கல்லணை இருக்குல்லங்க, திருச்சி கல்லணை. ஸோ அதோட கால்வாய் வந்து இங்கே பக்கத்தில் போதான். ஸோ அதனால இங்கே வந்து நம்ம போயிட்டு வரலாம், தண்ணி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். சரி ஓகே, உங்ககிட்ட அப்படியே காட்டலாம், நீங்களும் எல்லாரும் பார்ப்பீங்கல்ல, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க. சாரி, அதனால வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து நாங்கள் இப்போ தான் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பணும். கரெக்டாக ஒரு 10 minutes ஆகுது வீட்டிலேருந்து கிளம்பி. ஸ்கூட்டியில் தான் வந்து வந்தோம் நாங்கள், நானும் என் ஃப்ரெண்டு 3 பேரும், அப்புறம் கௌதமும். சரி வாங்க போயிட்டு டீ சாப்பிட்டு நம்ம அப்படியே வந்து கால்வாய்க்கு வந்து போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஜஸ்ட் எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்றதுக்குள்ள ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அதுக்குள்ள பழைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதை கொடுத்துருங்க, என்னுடைய பங்கு என்கிட்ட. நம்ம எங்க போறோம்? மீன் பிடிக்கவா? எப்படி வணக்கம், தேனில இருந்து ஆடுறது மீன் பிடிக்கிறது? எதுல பிடிக்கணும்? தூண்டில். தூண்டில்லாம் எங்க காணோம், வெறும் கை வீசி வந்திருக்கு. ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்போ கோவிட் வந்துச்சோ அப்போலேருந்து வந்து கப்புக்கு மாறிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டயட்டில் இருக்காங்க, அதனால அவங்க வந்து பால் குடிக்கிறாங்க. அது கேன்சலான டீ. கௌதம் டீ வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? அதுல எனக்கு ஒண்ணு எனக்கு தானே. முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எதுவுமே தெரியலையா, ஸ்கூல் பசங்க யாருமே பார்க்க முடியல. அதனால ஏதோ ஹாலிடே மாதிரி இருக்கு. கிளைமேட்டும் பார்த்தா ஒரு மாதிரி மழை வர மாதிரியே இருக்கு. லைட்டா இப்பதான் வெயில் அடிக்குது. நல்ல சூப்பரா இருக்கு கிளைமேட். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இப்ப கிட்ட வந்துட்டோம், பால்வாய் கிட்ட வந்துட்டோம். உள்ள போயிட்டு எப்படி பாப்போம். தண்ணி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், இருக்கான்னு தெரியல. அதோடி ரிஜிடா தெரியுது. வந்துட்டோம். தண்ணி இல்ல, ஆனா பெரிய கால்வாயா இருக்கு. ஆமா, நல்ல பெரிய கால்வாயா தான் இருக்கு. தண்ணி வந்தா சூப்பரா இருக்கு போல. அழகா இருக்கு இந்த ரோடு. ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து ஒரு 1 hour ஆச்சு. நாங்க நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்தோம், அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடணும். என்ன விளையாட்டு பார்த்தீங்கன்னா கல்லு தூக்கி போட்டு விளையாடணும். எது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாக்குறது. ஆமா, எந்ததாங்க மட்டமா போகுது. கௌதமே தூரமா சூப்பரா தூக்கி போடுறான், இவங்க எல்லாருமே தூரமா போடுறாங்க. சரி ஓகே, நாங்க வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம். சரி பாருங்க. வெல்கம் யூ. ஓகே பாய் 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 பாய். மனசுதான் வருத்தமானுச்சு. நீங்க நைட்டும் போய் இவரோட சாம்பார் சாப்பிடணும் வேணும். கண்ணன் ஹோட்டல் தஞ்சாவூர்ல, அவங்க கிட்ட அந்த பரோட்டா வாங்கி சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க, நிஜமா நல்லா இருக்கு. பரோட்டா, அதுக்கு வந்து சிக்கன் சேர்வா, இது சிக்கன் சேர்வா, மீன் குழம்பா, மீன் குழம்பு. மீன் குழம்பு. அதுவும் அந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கு. அப்படியே எந்த குழம்பு ஊற்றினாலும் ஈஸியா ஊறிடுது, சூப்பரா இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒரு 50 பரோட்டா சாப்பிடலான்னு இருக்கேன். சரி ஓகேடா, பாப்பா. ஆனா நின்றுட்டு தான் சாப்பிடணும், அங்க டைனிங்லாம் கிடையாது. ஸோ டைம் வந்து 8 மணி ஆகுது. நாங்கள் வந்து எப்படியும் என் ஃப்ரெண்டோட சாம்பார்ல இருந்து தப்பிச்சு அந்த பரோட்டா கடையில் பரோட்டா சாப்பிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு பரோட்டா சீரீஸாவே. கண்டிப்பாக தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் கடை பேர் அப்போ சொன்னேன்ல, மறந்துட்டேன் அதுக்குள்ள. கண்ணன் ஹோட்டல் இல்லை, வேற ஏதோ போட்டு மெஸ்ஸா நான் தெரியல. நீங்கள் பார்த்துட்டு போங்க, சூப்பராக இருக்கு.
சேர்வா, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் எல்லா வகையான சட்னிஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு சிம்பிளான vlog தான். நாங்கள் நடுவில் வந்து ஸ்மார்ட் பஜார் இருக்குல்ல, ரிலையன்ஸ், அங்கே போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். ஏன்னா கௌதம் பண்ண அட்டகாசத்துல சுத்தமா முடியலங்க. அவனை மேய்க்கவே முடியல. எப்படிதான் அவங்க அம்மா பாத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவார்ட்லாம் தர முடியாது என்னால. சுத்தமா முடியல. எனக்கு கௌதம் பார்த்தாலே எனக்கே பயமா இருக்கும். ஐயோ நமக்கு ஒரு பாப்பா வந்து எப்படிடா அதை பாத்துக்கிறது அப்படின்னு. அவ்வளோ வந்து ஒரு மாதிரி எனர்ஜிலாம் வந்து லாஸ் ஆயிடும் அவனை பாத்துக்கிறதுனால. சரி ஓகே, நாங்கள் வந்து நாளைக்கு பீட்சா செய்யலாம். என் ஃப்ரெண்டு வந்து பேக்கிங் பண்றாங்க. நம்ம வந்து ஒரு பேக்கர், அதனால சரி நம்ம பீட்சா வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் வாங்கலாம் தான் ஸ்மார்ட் பஜார் போனோம். ஆனால் அதோட இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து நாங்கள் வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லி நினச்சிட்டு பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்க்க முடியல. சரி நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக எப்படி பீட்சா செய்யறதுன்னு பார்த்துட்டு இன்கிரீடியன்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்கின்னு வரலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு டேவும் ரொம்ப சூப்பராக போச்சு. நாளைக்கு வந்து கௌதம் ஸ்கூல், இன்னைக்கு ஸ்கூல் தான் போயிட்டான். இருந்தாலும் நாங்கள் அவன் வந்த பிறகு நம்ம போகலான்னு நினச்சோம். ஆனால் நாளைக்கு வந்து கௌதம் ஸ்கூல் வந்து வரதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இப்படி தான் வந்து சேட்டை பண்ணுறாங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். விவேக் தான் வீடியோ எடுக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது தன் பை ஃப்ரம் சீதா, விவேக். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.